ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாத்தோட ஆல் டைம் ஃபேவரட் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் கேக் குட்டீஸுகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அதை அவன் இல்லாமல் பாத்திரத்தில் முட்டை சேர்க்காமல் நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் முன்னாடி நிற்கும். நீங்கள் என்னோடய எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல மாவு பொருள் எல்லாத்தையுமே நம்ம சலிச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் மேலே ஜல்லடை வச்சுட்டு 1 கப் மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார் இதை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம். இதோடவே 1/3 கப் கொக்கோ பவுடர் அதையும் போட்டுடலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட் அதையும் போட்டுட்டு நல்லா இதை சலிச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி சலிச்சாச்சு. இப்போது இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம இதில் தண்ணி பொருள்லாம் சேர்த்துடலாம். 3/4 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு தயிர். நம்ம இன்றைக்கி முட்டை சேர்க்கல, ஸோ முட்டைக்கு பொதுவாக தயிர் சேர்த்து பண்ணுறோம். கூடவே 3/4 கப்பு பால் சேர்த்துக்கலாம். லேசாக கலந்து விட்டுறலாம். கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி கலந்துருங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலுக்கு பொதுவாக நீங்கள் உருக்கின வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் அதே போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஃபைனலாக இதோட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. இப்போ பேட்டர் ரெடி. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடலாம். ட்ரே பாருங்கள், நான் 6.5 இன்ச் அளவுக்கு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் உள்ளே வெண்ணெய் வச்சு தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டேன். இப்போ இதில் நம்மளோட கேக் பேட்டரை ஊற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி ஊற்றுனதுக்கு அப்புறமா லைட்டாக டேப் பண்ணிடலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு போயிடும். அவ்வளோதான். இப்போ ஒரு பாத்திரத்தில் கீழே மணல் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் மணலுக்கு பொதுவாக உப்பு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்டு, மேலே ஒரு ஓட்டை போட்ட பிளேட் ஒன்று வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்மளோட கேக் ட்ரே இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ப்ரீஹீட் பண்ணணும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த பாத்திரம். ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ கேக் ட்ரேவை உள்ளே வச்சிடலாம். இது ரெடி ஆகிறதுக்கு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் ஆகும். 40 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். ஒரு 50 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக பேக் ஆகிருக்கு பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கியூர் வச்சு பார்க்கலாம். நான் ஒரு 40 நிமிஷத்தில் விட்டு பார்த்தேன். அப்போ மாவு அப்படியே இருந்தது. இப்போ ஒரு 50 நிமிஷத்துக்கு அப்புறமா கேக் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ ரெடி. இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு ஒரு ஒயர் ரேக்கில் மாற்றிடலாம். இப்போ ஒரு ஒயர் ரேக்கில் மாற்றிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ சான்ஸே இல்லை, பயங்கரமாக சாஃப்டாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு.
இந்த ஸ்பான்ஜியான சாக்லேட் கேக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து என்னோடய மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கேக் வந்து நம்ம யூஸ்வலாக கடையில் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் நம்ம வந்து நம்மளாக எல்லா பொருளும் சேர்த்து பேக் பண்ணி பண்ணும்போது ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் இல்லைன்னா ஹெவி விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஃப்ராஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் வரிசையாக நம்மளோட சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் பேக்கிங்கில் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அவனில் இல்லை, யார் வேணாலும் பண்ணுற மாதிரி பாத்திரத்தில் தான் எல்லாமே நான் செஞ்சு காமிப்பேன். ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் நீங்கள் பண்ணிடலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன கமெண்ட் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.